ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம கணவனை காதலிப்பதற்கு 100 வழிகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். காதலிக்கக்கூடிய உள்ளங்கள் தைரியமாக எதை வேணாலும் பேசலாம், தைரியமான முடிவெடுக்கலாம். காதலிக்கும் போது பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை. ஆனால் கணவன் மனைவி ஆகி அவர்களுக்குள்ள சண்டை மன வருத்தங்கள்லாம் வந்த பிறகு வார்த்தைகளை பேசுகிறதுக்கே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது பேசுனா அது தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம் அப்படின்னு. பல சினிமா படங்களில் நண்பன் பற்றி பேசும்போது ஏன்னோ நட்பு ரொம்ப உயர்வானது அப்படின்னு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, நட்பில் எப்பயுமே இந்த விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நட்பில் நல்ல விஷயங்களை தான் நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. குறைகள் ரொம்ப பெரிய அளவுக்கு அவர்கள்ட்ட, ஏன்னா தொடர்ந்து அவங்க 24 மணி நேரம் ஒன்றா இருக்கிறதுல குறைகளை ரொம்ப பகிர்ந்துக்கிறதுல மனம் விட்டு பேசுவது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, தான் இன்றைக்கி சொன்ன விஷயத்தை பின்னால் தனக்கு எதிராக பயன்படுத்த மாட்டார்கள் என்ற உணர்வு இருக்கும். காதலர்களுக்கும் அந்த ட்ரஸ்ட், அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ட்ரஸ்ட்டு காதலர்களுக்கும் இருக்கும். ஆனால் கணவன் மனைவியாக நேரடியாக இணைகிறவர்களுக்கு, காதலிக்காமல் கணவன் மனைவியாளர்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுன்ற காம்பனன்ட் மிஸ்ஸிங். அப்படியே அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது மனம் விட்டு மனதில் இருக்க எல்லா எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சாத்தியமில்லாத விஷயமாகவும் சில நேரம் அப்படியே அந்த வாழ்க்கை தொடர ஆரம்பித்தோம். அந்த மாதிரியாக இருக்கும்போது தான் பேசுகிற விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், தனக்கு எதிராக பின்னால் பயன்படுத்தப்படலாம் என்ற உணர்வு இருக்கும் 2 பேருக்குமே. அதனால் இவங்க ரொம்ப மனம் திறந்து பேசுகிறதுன்றதை ரொம்ப வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு காலர். ஹலோ சார், நான் கைப்பழக்கம் பழகிறேன் சார். நல்லதா சார்? கைப்பழக்கம் நல்லதோ கெட்டதோ இல்லைங்க, அது இயல்பானது. உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களுமே கைப்பழக்கம் பண்ணுறாங்க. இது ஒன்றும், இதனால் எந்த தீமையும் இல்லை. இதில் தீமை இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க போலி மருத்துவர்கள். நீங்கள் அந்த மாதிரி அவங்கள அவங்க விஷயம் தெரியாதவங்க போலி மருத்துவர்கள்னு எடுத்துக்கலாம். இது நல்லதோ கெட்டதோ இல்லை, அது இயல்பானது. எனக்கு 5 விரல் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னா அதில் என்ன கேள்வி? அது இயல்பானது. அது நல்லதா கெட்டதான்றதில் என்ன இருக்குது? அதுபோல் சுய இன்பம் என்பது இயல்பானது. அது நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல. சரி, இப்போது கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தர் கரங்களில் இன்னொருத்தர் தூங்குங்க, இருங்க. சினிமா படங்களில் காதலன் காதலியை தூக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி சாத்தியமுள்ள நேரங்களெல்லாம் அப்படி இருங்க, க்ளோஸாக இருங்க, காதலிங்க. கணவருடைய கரங்களில் படுத்துருங்க. தூக்கத்தில் பெட்டில் ஒன்றா படுக்கும்போது தனித்தனியாக படுக்காதீங்க. இதுக்கு நம்ம முன்னாலே சில விஷயங்களை சொல்கிறோம். நீங்கள் தாம்பத்திய உறவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ஒன்றா படுத்திங்கனாலே உங்கள் உறவு அதிகமாகும்னு சொல்கிறோம். ஏன்னா உங்கள் கை ஒரு ட்ரெஸ் இல்லாத உடம்புல படும்போதே உங்களுக்குள்ளே இருக்க ஹார்மோன் நிறைய சுரக்குது. ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குது. செக்ஸ் தூண்டப்படுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். நீங்கள் முழு ட்ரெஸ்ஸோடு படுத்திங்கன்னா செக்ஸ் வேணான்னு மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். ட்ரெஸ் இல்லாமல் 2 பேரும் படுத்திங்கன்னா அவங்களுடைய செக்ஸ் ஃப்ரீக்குவன்சி ரொம்ப அதிகமாகும். அவங்களுடைய க்ளோஸ்னஸ், அவங்களுடைய நெருக்கம், அன்பு பல மடங்கு அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். அதனால் எப்போதெல்லாம் சாத்தியமோ அப்போதெல்லாம் கணவனுடைய கரங்களில் தூங்குங்க, தவழுங்கள். அது ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்கள் கணவருக்கு மரியாதை கொடுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். கணவனுக்கு மரியாதையும் மனைவிக்கு அன்பும் கொடுக்கணுன்றது ரொம்ப பேசிக் ரூல். பொதுவாக மரியாதை கொடுக்கல அப்படின்னா கணவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுவாங்க, அன்புள்ளன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ எப்போதும் உங்கள் கணவரை அன்போடு நடத்துங்க, மரியாதையோடு நடத்துங்க. நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, மற்றவங்க முன்னால் தாழ்த்தி பேசுகிறது, இதெல்லாம் அவங்களுடைய மன தைரியத்தை குலைத்து விடும். அவங்களுடைய பல்வேறு வகையில் ஆண்களை பாதிக்கும். அவங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த முடியாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ.
சார் வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சாத்தூர்லேருந்து சண்முகம் பேசுகிறேன். சண்முகம் சொல்லுங்கள். சார் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்னும் தெரியாத ஒரு பெண்ணிட்ட வந்து உடலுறவு வச்சுக்கிட்டேன், கான்டம்ஸ் இல்லாமல். சரி. அது எய்ட்ஸ் எதுவும் இருக்குமா பயமாக இருக்குது. அது எத்தனை நாள் சார் அந்த பாதிப்பு தெரியும்? நீங்கள் ஒரு 72 மணி நேரத்திலே கூட P24 ஆன்டிஜென் டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா தெரியும். இல்லை சார், நான் நேற்று கூட எடுத்தேன். நேற்று எடுத்ததில் நான் ரியாக்டிவ்னு தான் வந்துச்சு. இல்லைங்க, P24 ஆன்டிஜென் எடுக்கணும். ஸ்பெசிஃபிக்காக ஹெச்ஐவிக்கு வேணும்னா P24ன்னு எடுக்கணும். நீங்கள் P24 ஆன்டிஜென் டெஸ்ட் எடுக்கணும். சரி. ஜென்ரலான டெஸ்ட்டு எலிசா டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 6 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கணும். சரி சார். சாதாரண டெஸ்ட் எடுக்கும்போது. சரி சார். இது ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட். இது வந்து 72 மணி நேரத்தில் தெரியும். ரெண்டாவது, என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த மாதிரியான தவறுகளை வாழ்க்கையில் பண்ணவே பண்ணாதீங்க. பல நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனதில் பயத்தை உண்டு பண்ணிடும். நமக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவன் வந்து ஏமாற்றிட்டு ஓடிடுறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் நம்ம ரிஸ்க்குன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் அப்படியே ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க நிறைய பேர். முன்ஜாக்கிரதை முத்தன்னாவா. ஆனால் வாழ்க்கையில் யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுறோன்னு எளிமையாக சொல்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ரிஸ்க்கு. அதே மாதிரி ரோட்டில் வந்து கண்ணா பின்னான்னு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது, இது மிகப்பெரிய ரிஸ்க்கு. பார்த்தோம் சமீபத்தில் நடந்த ஒரு ஃப்ளைஓவர்லேருந்து கணவனும் மனைவியும் பைக்கிலேருந்து அப்படியே விழுந்து 2 ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்னு பேப்பர்லாம் வந்தது. அதுதான் ரிஸ்க்கு. ரோட்டில் நம்ம பண்ணுற தவறான டிரைவிங் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரிஸ்க்கு. அடுத்து தவறான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் வந்து மிகப்பெரிய ரிஸ்க்கு. இதில் என்னென்னா, இந்த 2 விஷயத்துலையுமே நாம் அறிஞர்கள், விவரம் அறிந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களும், படித்தவர்களும், வசதி படைத்தவர்களுமே இது 2லேயுமே இந்த 2 தப்பையுமே செஞ்சிட்ருப்பாங்க. ரொம்ப BMW ஆடின்னு சொஃபஸ்டிகேட்டடான காரில் போய் நிற்கிற லாரிக்கு பின்னால் போய் இடிக்கிறது, வேகமாக போய் 100 கிலோமீட்டரில் போய். அதே மாதிரி இங்கேருந்து போனாங்கன்னா நேராக வெளிநாடு, எந்த நாட்டுக்கு, ஃப்ரான்ஸுக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அங்கே போய் பெண்களோட உறவு வச்சுக்கிறது, அப்புறம் பயந்து திரும்ப வர்றது ரொம்ப 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 காமன். நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. வெளிநாடு போயிட்டாலே உங்களுக்கு வந்து செக்ஸ் வெளியே வச்சுக்காமல் இருக்கிறவே முடியறதில்ல. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, யார் பேசுகிறீங்க சார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார், என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். ஓகே. அது வந்து இப்போ வந்து 3 மாதம் கழிச்சு உடலுறவு பண்ணலாமாங்களா, பண்ணக்கூடாதுங்களா சார்? என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? குடும்ப கட்டுப்பாடு சார். பண்ணலாங்க. ஒய்ஃபுக்குன்னா நீங்கள் 1 மாதத்துலேயே கூட நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். அவங்க காயமெல்லாம் குணமடைஞ்ச உடனே நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே சார். 3 மாதம் ஆன பிறகு செக்ஸ் வச்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக வச்சுக்கலாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கருத்தடை பண்ணியிருந்தால் தான் விந்து டெஸ்ட் எடுக்கணும். 3 முறை விந்து டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு கருத்தடை பண்ணியிருந்தால் அந்த விந்து குழாய்களில் வந்து விந்தணுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க சார். இன்றைக்கி உருவாகிற விந்து வெளியே வர்றதுக்கு 72 நாள் ஆகும். விந்து குழாய்கள்லையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் விந்து குழாயில் நிறைய விந்து இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேட் பண்ணி கருத்தடை பண்ணியிருந்தால் 3 முறை விந்து டெஸ்ட் எடுத்து விந்து இல்லைன்னு தெளிவான பிறகு தான் செக்ஸ் வச்சுக்கணும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஓகே சார். அவங்க கருத்தடை பண்ணும்போதே அந்த கருக்குழாயில் கருமுட்டை வெடிக்கிற டைமில் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஏர்லியாக 7ஆவது நாள் 8ஆவது நாளே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கருமுட்டை வெடித்தாலும் அதை கிராஸ் பண்ணி அந்த இடத்த கட் பண்ணி பிரிச்சுறதுனால அந்த இடத்த தாண்டி கருமுட்டை வர முடியாது. நீங்கள் அந்த மாதமே செக்ஸ் பண்ணால் கூட கருத்தரிக்க வாய்ப்பில்லை. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் செக்ஸ் உடனே வச்சுக்கலாம். ஸோ கணவர்களுக்கு முக்கியமாக மரியாதை கொடுங்க. நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்னா
கணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அவங்களோட நெருக்கமாகவே வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியாது. மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துடும், நெருக்கடி வந்துடும். பெண்களுக்கு காதலும் கணவர்களுக்கு ரெஸ்பெக்டும் வேணும். அதே போல் அவர் வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு நீங்கள் முழுமையாக அலோவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். பல வெளிநாடுகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர்லெலாம் என்ன பண்ணுவோன்னா, கணவர் கார் ஓட்டுறாருன்னா கார் சீட்டில் உட்காந்துருவார். முதல்ல போய் வர்றவங்களாம், வீட்டில் இருக்கவங்களாம் வந்து ஏறுவாங்க. ஆனால் பல நாடுகளில் வந்து டிரைவர் சீட்டில் கணவர் உட்கார்ந்தா கூட அவர் போய் முதல்ல உட்கார மாட்டார். அவர் வந்து மனைவிக்கான டோரை திறந்து வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பார். முதல்ல மனைவி ஏறி உட்கார்ந்த பிறகு அவர் போய் டிரைவர் சீட்டில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி கோட்டை கழட்டும் போது மனைவிக்கு வந்து உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன உதவிகள். முதல்ல கதவை திறந்து வச்சு பெண்கள் முன்னால் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் இது பழகின விஷயம் அல்ல. இந்த மாதிரி வேலைகள் மனைவி தான் செய்யணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வெளிநாடுகளில் வந்து இதை வந்து ஒரு கர்ட்டஸின்னே வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்காக பண்ணணும். இது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தேனாம்பேட்டிலேருந்து பாபு பேசுகிறேன் சார். பாபு சொல்லுங்கள் சார். கல்யாணம் ஆகி 6 months ஆகும் சார். ஓகே. குழந்தை இல்லை சார். மந்த்லி தள்ளி போது ஒரு 40 days ஆகுது, நிற்க மாட்டேங்குது சார். சரி, சின்ன டவுட், 2 கொஸ்டின். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். நம்ம அவங்களோட இது இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள இது பண்ணிட்டு ஒரு அப்புறம் ஃபிங்கர் வச்சு தூண்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். அது கரெக்டான மெத்தட் சார்? நல்ல விஷயம். அது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்கிறோம். அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டிட்டு அப்புறம் செக்ஸ் பண்ணுறாங்க. 2வது கொஸ்டின் வந்து இப்போ நம்ம கேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க, ஸ்பெர்ம் டெஸ்ட் கொடுக்க பார்த்தீங்கன்னா 2.5 இது இருக்கணும். அது எப்படி சார் கொடுத்ததுக்கு அப்புறம் தண்ணியாக அதுக்கப்புறம் 2.5 இல்லை வரதே 2.5 மில்லி வரணும் சார்? எல்லாம் ஒன்று தாங்க, அதில் எதுவும் மாறாது. நீங்கள் கொடுக்குற அதாங்க, தண்ணி ஆனாலும் அது அந்த அளவு தான் இருக்கும். ஓகே சார். அதனுடைய கண்டென்ட் எப்படியா இருந்தாலும் அது ஒரே அளவு தான் இருக்கும். என்ன ரீசன் சார் தள்ளி இது நிற்க மாட்டேங்குது? பல காரணங்கள் இருக்குங்க. ஒரு 4000 காரணங்கள் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் 1 வருடம் செக்ஸ் பண்ணி குழந்தை இல்லைன்னா ஒரு 4000 காரணங்கள் இருக்குது. ஓகே. அந்த காரணங்களை ஒன்றுன்னா செக் பண்ணணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்ம பல நேரம் இந்த விஷயங்களை சொல்கிறோம், என்னென்ன காரணங்களால் ஒரு பெண் வந்து கருத்தரிக்க முடியாது. இந்த பார்த்திங்கன்னா ஏஜ் ஒரு காரணம், சர்ஜரி ஏதாவது முன்னால் பண்ணியிருக்காங்களா, ஸ்மோக்கிங், பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. ஹார்மோன் ப்ராப்ளம்ஸு, இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஈவன் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் என்னென்ன இருக்குது, உடல் எடை 25, பிஎம்ஐ வந்து 25க்கு மேலே இருக்கிறது, இப்படி நிறைய கெஃபின் சாப்பிட்றது, இப்படி நிறைய விஷயங்கள், ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய 4000 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கும்? தைராய்டு ப்ராப்ளம், ஸ்கின்னு, பிரஸ்ட்டில் ப்ராப்ளம், பெல்விக்கு, பால்வினை நோய்கள், வைரஸ் நோய்கள், இப்படி பல காரணங்கள். இந்த பார்த்திங்கன்னா உமனில் என்னென்ன காரணங்கள்? ஒன்று வந்து டியூப்பில் ப்ராப்ளம், பெல்விஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் 40%, கருமுட்டை வெளியே வராதது ஒரு 40%, என்ன காரணம்னு தெரியாமலே ஒரு 10%, ரொம்ப ரேர் காரணங்கள் ஒரு 10%. ரேர் காரணங்கள்லாம் சரியாக செக்ஸில் அன்கன்சூமேட்டட் மேரேஜ்னு நம்ம சொல்கிறோம், பெனிட்ரேட் பண்ணி ப்ராப்பராக செக்ஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி காரணங்கள். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றா ரூல் அவுட் பண்ணணும். எல்லா விஷயங்களையும் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால ஸ்டெப்பான ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்குது. முதல்ல வந்து 2 பேருக்கு மருந்துகள் கொடுப்பாங்க, செக் பண்ணுவாங்க. அடுத்து ஐயுஐ பண்ணலாம், அடுத்து ஐவிஎஃப் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பாக போகணும். இடையில லேப்ரோஸ்கோபி பண்ணலாம். இந்த முறைகளில் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? பேர் சிவாங்க டாக்டர். சிவா, சொல்லுங்கள். இந்த ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குங்க டாக்டர். சரி, அதுதான் என்ன பண்ணுறதுங்க டாக்டர்? மெடிசன் இருக்கா? முதல்ல வந்து என்ன காரணம்னு பார்க்கணும். உண்மையிலேயே சின்னதாக இருக்கணும்னு டாக்டர் செக் பண்ணணுங்க. உண்மையிலேயே சின்னதாக இருக்கா, இல்லை நீங்கள் பெர்சீவ் பண்ணுறீங்களா? சின்னதாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒபீஸாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கலாம், இல்லை வேறு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ டாக்டர்கள் செக் பண்ணிவிட்டு வேக்யூம் சக்ஷன், இன்ஜெக்ஷன்ஸு, ஹார்மோன் குறைபாடு இருந்தால் ஹார்மோன் கொடுக்கறது,
தேவைப்பட்ட அறுவை சிகிச்சைகள், ஷாக்வேவ் தெரப்பி, என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பி, மருந்து மாத்திரைகள், இப்படி நிறைய முறைகளில் ஆணுறுப்பை பெருசு பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மருத்துவர் அணுகுனீங்கன்னா இந்த முறைகளில் உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. சரி, இப்போது கணவன் மனைவிக்குள்ள உறவு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மனைவி வந்து எந்தெந்த முறையில் கணவனை காதலிக்கலாம்? ஒன்று வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம், கணவனை பாராட்டுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். விஞ்ஞானிகள் பல்வேறு ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் கணவரை பாராட்டுற மாதிரி பல்வேறு விஷயங்களை, அவருடைய நல்ல நடவடிக்கைகளை, நல்ல விஷயங்களை, சக்ஸஸை பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு டானிக்காக இருக்கும் கணவர்களுக்கு. அந்த மாதிரி மனைவியை அவங்க ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப விரும்புவாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்ன கேள்விங்க உங்களது? சார், எனக்கு வந்து தூக்கத்தில் வந்துட்டு வெளியாகுதுங்க. சரி வந்துட்டு எனக்கு வந்து 23 ஏஜ் ஆகுது. சரி. கைப்பழக்கம் வச்சுக்கிட்டா எந்த தப்பு இல்லைங்களா? அதாவதுங்க, தூக்கத்தில் விந்து வர்றது, அதே மாதிரி சுய இன்பம் பண்ணுறது எல்லாம் இயல்பானது. ஒருத்தருக்கு இதெல்லாம் இல்லைன்னா தான் அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இதெல்லாம் நல்லதா கெட்டதான்றதே கிடையாது, இதெல்லாம் இயல்பானது. இதில் நல்லது கெட்டது தப்பு ரைட்டெல்லாம் கிடையாது. ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் விந்தே வரலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அவருக்கு வந்து அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டியே ஆகலை, அவருக்கு வந்து உடலில் ஹார்மோன் பற்றாக்குறை, இல்லை வேறு பிரச்சனை இருக்கலாம். இப்போது ஒரு பெண்ணுக்கு மாதத்தீட்டு வந்துக்கிட்டே இருக்குது, இது நல்லதா கெட்டதா? அது இயல்பானது, அதுதான் ஆன்சரு. இதில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அதுபோல் ஆண்களுக்கு சுய இன்பமும் நைட்டில் தூக்கத்தில் விந்து வர்றதும். நீங்கள் பிற்காலத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு ரெகுலராக செக்ஸ் பண்ணிங்கன்னா இது தூக்கத்தில் விந்து வர்றது ரொம்ப குறைஞ்சிரும். நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தால் தான் மறுபடியும் தூக்கத்தில் விந்து வரும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 2.5 years ஆச்சு சார். சரி. இப்போ நடுப்புற மிடில் வந்து இந்த வருஷம் டேட் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே நாள் தாண்டி இதாகிடுச்சு. நாள் தாண்டி என்ன ஆகுது? ஆனால் பார்த்தா அப்புறம் செக் பண்ணால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார். 2 பேர்த்தையும் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதாவதுங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தள்ளி போகிறதெல்லாம் கர்ப்பம்னு எடுத்துக்காதீங்க. தீட்டு தள்ளி வர்றதெல்லாம் தள்ளி போகிறதெல்லாம் கர்ப்பம்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். முதல்ல ஒரு பெண்ணுக்கு தீட்டு வர்றது தள்ளி போச்சுன்னா யூரின் டெஸ்ட்டு பண்ணணும். ஒரு 5-6 நாட்கள்லேயே தெரிஞ்சிடும். 2 கோடு வந்ததுன்னா பாசிட்டிவ், அப்படி வரலை அப்படின்னா நெகட்டிவ். அடுத்து வந்து ஒரு மறுபடியும் யூரின் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு 5-6 நாட்கள் கழித்து ஸ்கேனே பண்ணிடலாம். பாசிட்டிவாக வந்தால் ஸ்கேன் பண்ணணும். கரு அங்கே இருக்குது, ஒரு கரு 2 கரு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா அப்போ தான் நீங்கள் கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும். யூரின் பாசிட்டிவ் வந்து கூட கர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம். அது வந்து கெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம். வெறும் தீட்டு வர்றது தள்ளி போகிறத மட்டும் வச்சு ஒரு பெண் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அது பல நேரங்களில் வேறு காரணங்களால் வரும். நீர்க்கட்டிகள் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அனீமியா இருக்குது, இரத்த சோகை இருக்குது, நிறைய மன அழுத்தம் இருக்குது, 1008 காரணம் இருக்குது தீட்டு தள்ளி போகிறதுக்கு. அதனால் தீட்டு தள்ளி போகிறதெல்லாம் கர்ப்பம் அல்ல. அது தள்ளி போகிறது இல்லை, ஒரு பகுதி கர்ப்பம், ஒரு காரணம் வந்து கர்ப்பம். ஆனால் தள்ளி போகிறதெல்லாம் கர்ப்பம்தான் காரணம்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா தவறான முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ நீங்கள் பரிசோதனை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும் கர்ப்பம்னு. அப்படி இல்லைன்னா திரும்ப தீட்டு தள்ளி போச்சுன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். தைராய்டு ப்ராப்ளம், நீர்க்கட்டிகள், இல்லை இரத்த சோகை, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணணும். சரி, இப்போது ஒவ்வொரு
வெற்றிகரமான மனிதனுக்கு பின்பும் ஒரு வெற்றிகரமான ஒரு பெண் இருக்கிறாள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பெண் வந்து அவனுக்கு துணையாக இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஏன் சக்ஸஸ்ஃபுல் மனிதனுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்காங்கன்னா, அந்த மனிதனை பாராட்டி அவனை ஊக்கப்படுத்துகிற ஒரு பெண்ணாக இருப்பாள் அந்த பெண் அப்படின்றதான் அந்த அர்த்தம். அந்த மனிதனை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் செயல்பட தூண்டுற ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குள்ள நெருக்கமும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். திருச்சியில் சுரேஷ் பேசுகிறேன் சார். சுரேஷ் சொல்லுங்கள். சார், மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சார். சொல்லுங்கள் சார். இடையில வந்து நான் ஃபாரின்ல இருந்தேன் சார். ஓகே. இப்போ வந்துட்டு 2 மாதம் ஆகுது சார். நான் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன் சார். உயிரணுக்கள் செக் பண்ணாங்க. அதில் வந்துட்டு ரிசல்ட் வந்து அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்தாங்க. சரி. அது வந்துட்டு ஒரு லேடி டாக்டர் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு சுத்தமாகவே இல்லை, விந்தணுக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். ஆமாம். அசூஸ்பெர்மியானா அப்படி தானே சார்? ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். அசூஸ்போமியானா விந்து திரவம் இருக்குது, அதுக்குள்ளே உயிரணுக்கள் இல்லைன்னு அர்த்தம். சரிங்க சார். அது எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்களா? அதாவதுங்க, இதில் என்ன காரணம்னு பார்க்கணும். ஒன்று வந்து விந்து பை சைஸ் நல்லா இருக்கா. சரிங்க சார். உங்களுக்கு 15 ml இருந்து 25 ml இருக்கணும். ஒன்று, உங்கள் ஹார்மோன்கள்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா உங்கள் விரைப்பையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி டெஸ்ட் எடுத்து அனுப்பலாம். அனுப்புனா லேப்லேருந்து ரிப்போர்ட் வரும். உள்ள விந்து உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு, ஆனால் வெளியே போகிற பாதையில் அடைப்பு இருக்குது, இல்லை விந்து கம்மியாக தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்குன்ற ரிப்போர்ட் தெரியும். அந்த விந்தை வச்சு நீங்கள் உங்கள் மனைவியை கருத்தரிக்க வைக்கலாம். சாதாரணமாக செக்ஸ் பண்ணி கருத்தரிக்க வைக்க முடியாது. அந்த விந்தை ஊசி மூலமாக எடுத்து உங்கள் மனைவியுடைய கருமுட்டையில் வெளியெடுத்து இக்ஸி என்ற முறையில் உங்களுக்கு கருத்தரிக்க வைக்கலாம். சரிங்க சார். இந்த முறையில் நீங்கள் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா இதில்? அதான் சார், அது எந்த முறையில் போட்டு அவங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது. டாக்டர் வந்து அது சாதாரணமாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட நான் கால் பண்ணேன். அதாவதுங்க, இந்த படம் பார்க்குறீங்க நீங்கள், இது விந்துப்பை, இங்கே தான் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். மூளையில் இருந்த பிட்யூட்ரி ஹைப்போதலாமஸ் அங்கேருந்து FSH LH என்ற ஹார்மோன்கள் விந்துப்பைக்கு வரும். அங்கே விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். இதில் இந்த ஹார்மோன்களில் குறைபாடு இருந்தாலும் விந்து உற்பத்தி ஆகாது. விந்துப்பையில் அடிபட்டிருக்கு, அது வளரலை, அந்த மாதிரி காரணங்களாலையும் டெஸ்டிஸ் வளரலை, அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் வளர்ந்துருக்கு, ஆனால் விந்து உற்பத்தி ஆகி போகிற குழாயில் அடைப்பு இருந்தாலும் விந்து வராது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னு நம்ம கண்டறிஞ்சு இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகுங்க, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, இதில் கணவனை காதலிப்பது எப்படின்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம முக்கியமாக நண்பர்களுக்குள்ளே ஏன் இந்த நட்பு ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னா, இந்த நட்பில் பொறுத்த வரைக்கும் அவங்க இனிமையான பொழுதுகளை ஒன்றா கழித்து கொண்டே இருப்பாங்க. சோகமான பொழுதுகளை குறைவாக வைத்திருப்பார்கள். அதுதான் அவங்களுக்குள்ள பலம். 2 நண்பர்கள் பேசும்போது இனிமையாக நட்பை அன்பை பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கணவனும் மனைவி என்ன தவறுகள் பண்ணுறாங்கன்னா, அன்பையும் நட்பையும் பரிமாறுறதுக்கு பதிலாக ஷெல்ஃபிஷாகவும் ரைட்டியஸாகவும் இருப்பாங்க. விட்டு கொடுக்காம இடையிலே ஏற்கனவே இவங்களுக்குள்ள ட்ரஸ்ட்டு நிறைய இருக்காது. ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நட்பை வளர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்காது. ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இவங்களுக்குள்ள. இதுக்கிடையில் இவங்களுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபமாக, ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் வந்து தவறாக பயன்படுத்துறது, எதிராக பயன்படுத்துறது, இந்த மாதிரி போயிடும். இவங்களுக்குள்ள ட்ரஸ்ட்டு இல்லாதனால. அடுத்து வந்து இவங்க நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்றத நட்பில் நீங்கள் பார்க்க முடியும். 2 நண்பர்கள் பேசும்போது டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு நெருக்கமான நிகழ்வுகள் அவங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க. சிலங்க நெகட்டிவான விஷயங்களை பேசினா கூட ஒரு ஆறுதலாக அங்கே வார்த்தைகள் கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் எதிர்மறையான விஷயங்களே பேசி 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 சண்டை போட்டு சண்டையை பெரியதாக வளர்த்து வச்சுருப்பாங்க. நட்பு அங்கே வளராமல் அங்கே ஒரு எதிர்மறையான எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கி அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்கும். இதை முற்றிலுமாக நாம்
தவிர்க்க வேண்டும். அதனால் முக்கியமாக கணவனும் மனைவியும் உங்கள் ஃபன், யூ ஷுட் என்ஜாய் த ஃபன் டுகெதர். நண்பர்கள் மாதிரி இனிமையான தருணங்களை, விளையாட்டை ஒன்றாக நீங்கள் விளையாடணும். ரெக்ரியேஷனல் டைமை நீங்கள் ஒன்றா செலவு பண்ணணும். உங்கள் 2 பேரும் வேறு வேறு ரெக்ரியேஷன் இருக்கலாம். காமனாக என்னென்ன ரெக்ரியேஷன் வருதோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒன்றாக இருக்க தருணங்களை அதெல்லாம் நிறைய செய்து ஒரு ஃபன் அங்கே வந்து ரொம்ப நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி மேரேஜ்ன்றது டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவோம். அது தானாக நல்லபடியாக நடந்துரும்னு நினச்சிக்கிறோம் நம்மலாம். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கு ஒரு முக்கியமான ப்ரியாரிட்டி கொடுத்து அதை அற்புதமான ஒரு உறவாக மாற்றுவது கடினமான வேலைன்றதை உணரணும். அதற்கு முயற்சியும் நேரமும் பல எஃபர்ட்டும் தேவை. நாம் என்ன நினைக்கிறோம், காதல் திருமணங்கள் இதனால தான் தோற்று போகுது. காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது அப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறதுனால காதல் காணாமல் போயிடுது. மேரேஜ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நன்றாக வளர்க்கிறதுக்கு, பயிரை வளர்க்க விவசாயி எப்படி பாதுகாத்து வளர்க்குறாரோ, கரெக்டான நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சி களையை பிடுங்கி உரமிட்டு வளர்க்குறாரோ, அதே மாதிரி நீங்கள் காதலை தண்ணி பாய்ச்சி வளர்த்து களைகளை பிடுங்கி எடிஞ்சு உரம் போட்டு அதை பாதுகாக்கணும். சும்மா விட்டாலே தானாக சரியாயிடும் நம்ம நம்பிடுறதுனால பல நேரங்களில் அது கருகி போகிறத நம்ம பார்க்க முடியும். காதல் கருகி போகிறத நம்ம கண்ணு முன்னால் பார்க்கலாம். ஸோ இன்னும் தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.